सर बी अयोध्या खंड को अच्छी तरीके से लॉक किया जाए। लॉक कर दें? लॉक कर दो सर, एक क्या उसमें 4 लॉक लगा दो, लेकिन लॉक करो। बहुत जोर से बोल रहे हैं आप, तल लगा अरे दें। लॉक करो। சமீபத்தில் இந்த குழந்தை கவுன் பனேகா குரோர்பத்தின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடத்துகிற யார் ஆவார் கோடி சொன்ன அந்த நிகழ்ச்சியில் இந்த குழந்தை அமிதாப் பச்சன் சார் கிட்ட பேசினது ஒரு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு பார்த்துருவோம். அமிதாப் பச்சன் சார் ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லையா, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு எனக்கெல்லாம் ரூல்ஸ் தெரியும் பாஸ், நீங்கள் அடுத்த சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் வந்து ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ஆன்சர் தெரியும், நீங்கள் ஆப்ஷனே சொல்ல தேவையில்லை, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. ஆனால் 25,000 ரூபாய் மதிப்புள்ள கேள்வியில் இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பதில் பேசி அப்புறம் வந்து பாவம் அவுட் ஆயிட்டாரு இந்த குழந்தை. இன்னும் எல்லாரும் மக்கள் இந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாரும் இந்த குழந்தைக்கு மேனர்ஸே தெரியல, டிசிப்ளினே தெரியல, ஒரு கட்டுப்பாடே இல்லை, இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டில் பெல்ட் வாங்கி கொடுக்கணும், இவனெல்லாம் 4 பெல்ட்டில் சாத்தணும் அப்படின்னு வன்மமாக எல்லாம் கக்கியிருந்தாங்க. அது ஒரு குழந்தை நல மருத்துவராக அது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தைய பற்றி உண்மையாக நமக்கு ரொம்ப தகவல்கள் தெரியாது, இருந்தாலும் நான் இந்த வீடியோ பார்த்ததில் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் குழந்தைங்களை நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், நல்லா அவுட் ஸ்போக்கனாக பேசணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிறைய இடத்துல யாரும் பெரும்பாலும் பேச மாட்டாங்க, 1-2 பேர் தான் எல்லா ஒரு இடத்துல தைரியம் பேசுவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக எல்லாம் பேசணும். ஒரு டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, அப்படியே அடங்கி ஒடங்கி இருப்பாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொதுவாகவே அந்த கான்ஃபிடென்ஸை வளர்த்துறோம். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும், சீக்கிரம் முடிக்கணும், இப்படிங்கிற ஒரு போட்டித்தன்மை எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி சூழ்நிலை வளர்கிற குழந்தைக்கு இயற்கையாகவே அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் முன்னாடியே ஒரு பதிலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சகஜதான். நாம தான் குழந்தைங்களை ஒரு பக்கம் இப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு வளர்த்துறோம். இன்னொரு சமயம் அது கொஞ்சம் அந்த குழந்தைக்கு அந்த லிமிட் தெரியாமல் எங்கே அதை பண்ணணுங்கிற லிமிட் தெரியலப்பா, அவன் 10 வயசு குழந்தை. ஸோ அப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஓவராக போகிறப்ப அந்த குழந்தையே திட்டுறோம், அந்த குழந்தைங்களோட பெற்றோர் திட்டுறோம், குழந்தைக்கும் அந்த பெற்றோர்களும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு ஆஸ்பெக்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன். சில குழந்தைங்களுக்கு ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ADHDன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தைக்கு ADHD அப்படி நான் சொல்ல வரல, அதில் இம்பல்சிவ் பிஹேவியர்னு ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, சில குழந்தைங்களால அவங்களுடைய டேர்ன்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியாது. இப்போ லைனில் நிற்கிறாங்கன்னா 10ஆவதால நிற்க மாட்டாங்க, வேகமாக எல்லாத்தையும் தாண்டி போய் முன்னாடி நின்றுவாங்க. யாராவது கேள்வி கேட்டால் ஆப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நம்ம நோயின்னு கேட்டகரைஸ் பண்ண தேவையில்லை. இந்த இம்பல்சிவ் பிஹேவியர் சில குழந்தைங்களுக்கு, ஒரு 5% குழந்தைங்களுக்கு இருக்கிறது இயற்கை தான். ஸோ இது அந்த குழந்தையோட நியூரோ பிஹேவியர்னு சொல்லுவாங்க. நம்ம நரம்பியல் தன்மையே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கலாம். இந்த இம்பல்சிவ் பிஹேவியர்லாம் குழந்தைங்க வளர வளர ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓகே இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு ஒரு 15 வயசு 20 வயசு ஆகும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அப்பெல்லாம் நம்ம சொல்லணும்ல, என்ன முந்திரி கொட்டை மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு. அதே தாங்க இது முந்திரி கொட்டைத்தனம் தான். இது அவங்களோட நேச்சருங்க. இதுக்கு போய் ஒரு குழந்தையோ அவங்க பெற்றோரோ சாட தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நேச்சுரலாக பண்ணாங்களோ இல்லை இந்த மாதிரி ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் அந்த குழந்தைக்கு இருக்கோ தெரியல, வளர வளர இதெல்லாம் செட்டில் ஆகிடும். இதை நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.